பூர்வ புண்ணிய பயன் ஒன்று இருந்தால் தான் இந்த ராசியில் பிறக்க முடியும்னே சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே மண்ணை தோண்டினாலும் அது பொண்ணாக விளையக்கூடிய ஒரு பூமியாக அமையும். இந்த ராசிக்காரங்க எந்த இடத்துலையுமே இவங்க ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க. வெற்றியும் அதிர்ஷ்டமும் எப்போதும் உங்கள் பக்கம்தான். பெரும்பாலும் ராசி அதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் தான் சொல்லலாம். அதனால் நீங்கள் எந்த துறையில் நுழைஞ்சாலும் சரி, எந்த இடத்துல செயல்பட்டாலும் சரி, நிச்சயம் வெற்றிங்கிறது உங்களுக்கு தேடி வரும். வில்லேந்திருக்கக்கூடிய வீரனை ராசி சின்னமாக கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் எந்த செயலை தொடங்கினாலும் சரி, ஒரு தொழில் விஷயமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எப்போதுமே அதிர்ஷ்ட தெய்வதுங்கிறது உங்கள் பக்கம் உங்கள் துணையாக தான் நிற்பாங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே நீங்கள் உடனடியாக செய்ய மாட்டீங்க. அப்புறம் பார்த்துக்கலான்னு காலம் தாழ்த்தி தான் பல விஷயங்களை பல வாய்ப்புகளை நீங்கள் கை நழுவ விட்டுருக்கக்கூடியவங்களா இருப்பீங்கன்னே சொல்லலாம். ஆனால் இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக தான் அமைஞ்சிருப்பாங்க. குரு பக்தி, தெய்வ பக்தி உடையவங்க, நிதானமாக மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு அமையும்னு சொல்லலாம். ராசி அதிபதி குருவாக இருக்கிறதால என்னவோ பண வருமானம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதே மாதிரி பணங்கிறது ஒரு பொருட்டே இல்லை. பணத்தை விட மனசுங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு தான் முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் தாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக, குடும்ப வாழ்க்கையில், பொருளாதார நிலையில், வியாபார நிலையில் அடுத்தடுத்து நீங்கள் எந்த வகையிலுமே பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் பக்கம் கொண்டவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் தாங்க. இவங்களுடைய பேச்சு ஒரு மிடுக்காக தான் இருக்கும். சாதாரணமாக பேசினா கூட அது அதட்டுற மாதிரி தான் மற்றவங்களுடைய பார்வைக்கு தெரியும். எடுத்தும் கவுத்துன்னு நிறைய விஷயங்கள் செஞ்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் வீணடிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நிலையாக ஒரு இலக்கோட பயணிக்கிறப்ப நிச்சயம் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அது நல்ல மாற்றம் ஏற்படும், வெற்றி ஏற்படுத்தி தரனே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் எல்லா வகையிலும் வெற்றிங்கிறது தன்னால் அமையக்கூடிய ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிங்கிறது எப்பயுமே நல்ல பலனை தான் ஏற்படுத்தி தரும். அதனால் நீங்கள் எப்போதுமே எடுத்தும் கௌத்தம் செய்யக்கூடாது. திட்டமிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும். சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை உங்களால் அடைய முடியும்னு சொல்லலாம். தாய் வழி சொந்தங்களாலேயும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கிறது நிச்சயமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இனி தொடர்ந்து இந்த தை மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கு எல்லாமே குழந்தை பிராப்தம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக மறந்து போயும் எவ்வளோதான் காசு பணம் வந்தாலும் சரி, தவறான வழிக்கு மட்டும் போகாதீங்க. இனி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நேர்மையாக செயல்படுங்க, நேர்மறை சிந்தனையோடு செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். இது வரைக்குமே நீங்கள் சாதாரணமாக இருந்தாலுமே தேவையில்லாத வீண்படியில் தான் சிக்கியிருப்பீங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு பல வகையிலும் துரோகம் செஞ்சுருப்பாங்க. இனியுமே நீங்கள் நண்பர்கள் வகையிலும் சரி, உறவினர்கள் வகையிலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தொழில் செய்கிறப்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லலாம். இது வரைக்குமே ஒரு தொழில் விஷயமா இருக்கட்டும், ஒரு பயணமாக இருக்கட்டும், ஒரு அலைக்கழிப்பாக தான் இருந்திருப்பீங்க. பல திட்டங்கள் நீங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் பல தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும். முன் யோசனையோடு செய்யக்கூடிய காரியங்கள் கூட இனி பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது ஏற்பட போகுது. வேலையிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும், மகிழ்ச்சி நிச்சயமே கிடைக்கும், ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு இடத்துல இடமாற்றம் நினைக்கிறீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் தொழிலை விரிவுபடுத்தவும் வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல வாழ்வை நீ தரப்போறாரு. சுப காரியம் முயற்சி செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக பழிக்கும். தொழிலுக்கு வேலையிலையும் இந்த நேரம் குறுக்கீடு எல்லாமே நீங்கும். இடம் வீடு மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். சில ஒப்பந்தம் உங்களுக்கு கை நழுவி போகிற மாதிரி தான் இருக்கும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. ஆரோக்கிய பிரச்சனை அப்பப்போ வந்து போகலாம். அதனால் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். ராசிநாதன் பலம் குறைஞ்சிருக்கிறதால நீங்கள் செய்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். அதனால் திட்டமிட்டு செயல்படுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் பேச்சில் நீங்கள் கவனமாக இருந்துட்டு வந்தாலே பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். சனி பகவான், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த கிரகங்களால் உங்களுக்கு நன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருக்குதுன்னு கேட்டால் அது இல்லை. ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படலாம். அதே மாதிரி இரவு நேரத்தில் வாகன பயணத்தில் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். நீங்கள் எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டினாலுமே ஒரு சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். ஆபத்து காலத்தில் பொறுத்த வரைக்குமே நம்ம எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயமாக தான் இந்த ஜோதிடங்கிறது
ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே வாகன பயணங்களில் கவனமாக இருந்துக்க பாருங்கள். குடும்ப செலவுக்காக ஒரு புதுசாக கடன் எல்லாமே இந்த நேரம் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதை தவிர்க்க முடியலனாலுமே அவசியமான அளவுக்கு மட்டும் கடன் வாங்க பாருங்கள். ரொம்ப பெரிய அளவில் கடன் வாங்காதீங்க, அது உங்களுக்கு சிக்கலாக அமைஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் குரு செவ்வாய் ராகுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைப்போகுது. வாங்குற கடன் இந்த நேரம் வளருங்கிறதா உண்மை. அதனால் முடிஞ்ச வரைக்குமே கடனை குறைச்சிக்க பாருங்கள். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அவசியம் இருந்தால் மட்டும் வாங்க பாருங்கள். திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்படும். வயசானவங்களாக இருந்தால் கொஞ்சம் இரவு நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கழிப்பறைக்கு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டாம், கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சனி பகவான் சுக்கிரனோட இணைஞ்சு சுப பலன் பெற்றிருக்கிறாங்க. நிர்வாக திறமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லாருடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். உற்சாகமாக நீங்கள் செயல்படக்கூடிய நேரம். அஷ்டம ராசியில் நில கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயால் வேலை சும்மங்கிறது அதிகமாக தான் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு சக்திக்கு மீறினா தான் இருக்கலாம். ஆனால் உழைப்புக்கேற்ற கூலிங்கிறது நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு பெற்று தருவார். அதனால் உழைப்பை கொடுக்க தயங்காதீங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். வெளியூர் பயணம் இந்த நேரம் அமையலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் ஆதிக்கம் இருக்கிறதால கொஞ்சம் போட்டி கடுமையாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் திறமையாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும், லாபம் கிடைக்கும். சுக்கிரன் சனி பகவான் கூட்டு சேர்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உதவி கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் மூலமாக இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் சுக்கிரனுடைய கூட்டு சேர்க்கை பொறுத்த வரைக்குமே பல வகையில் நன்மை. வருமானம் உயரும், நல்ல வாய்ப்பு எல்லாமே தேடி வரும். உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். எதுவுமே கொஞ்சம் சாதுரியமாக பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்படணும். வீரியமாக இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் சுபபலம் பெற்று நேரப்ப நன்மை நிச்சயமே கிடைக்குன்னு சொல்லலாம். கட்சியில் முக்கிய பொறுப்புகள் நீங்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். மக்கள்கிட்டயே செல்வாக்கு அதிகரிக்கும். எந்த சர்ச்சையிலுமே இந்த நேரம் சிக்காதீங்க, நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் பெரிய அளவில் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். கல்வி நிலையை பொறுத்த வரைக்குமே குருவோட சுப பார்வை கிடைக்கிறதால நிச்சயமாக படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நேரம். உயர்கல்விக்கு உதவி கேட்டிங்கனாலும் தேடி வரும். வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அந்த விருப்பம் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். ரொம்ப நேரம் கண் வலிச்சு படிக்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உழைப்பு கடினமாக இருக்கும். கால்நடைகளுக்கு ஒரு சின்ன சின்ன நோய் பாதிப்பு ஏற்படலாம். பணம் இதனால் விரயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. பூமிகாரகன் செவ்வாய் அஷ்டம ராசியிலையும் குரு பகவான் ருணஸ்தானத்திலையும் அஷ்டார்த்தகத்திலையும் இருக்கிறது பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சனி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் மன நிம்மதி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சுக்கிரன் சனி பகவான் கும்ப ராசி சேர்க்கைங்கிறது நன்மை செய்யக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமையும். இருந்தாலுமே ருணரோக சத்ருஸ்தானத்தில் குருவோட நன்மை ஏற்பட வாய்ப்பில்லை. குரு பகவானுக்கு பரிகாரம் செய்ய பாருங்கள். குரு பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பொதுவாகவே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சேமிப்பை அதிகப்படுத்துங்க. பணத்தை செலவு பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். உடல் நலனை கவனம் பாருங்கள். மற்றவங்களோட பழகிறதுல அதிகப்படியான நெருக்கம் வேண்டாம். மற்றவங்களால பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும். பயணங்கள் இருந்தால் இந்த நேரம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புங்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன்கிறது நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியில் நிறைய பேருக்கு இந்த நேரம் இந்த வீடு வாங்குறது, வாங்கின வீட்டில் பால் காய்ச்சறது, வீடு மாற்றம் செய்கிறது, சமையலறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாற்றம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கிறது ஒரு சின்ன சின்ன அளவிலாவது உங்களுக்கு இந்த தை மாதத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நினைச்சதை நடத்துறதும் சாதிச்சு காட்டுறதுக்கும் இது அனுகூலமான மாதம் தான். நல்ல ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துகிட்டு வாங்க. அது இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை, உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பொருளாதார விருத்தி சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு இந்த கார் வாங்கக்கூடிய யோகமும் இந்த நேரம் ஏற்படும். எதையாவது வித்தாவது ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் புதிய ஒப்பந்தங்களும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதால முன்னெச்சரிக்கையோடு எதிலுமே செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். ரொம்ப முக்கியமாக இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல பேர் புகழை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த தை மாத காலகட்டம் அமையும். வாகனம் மூலமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சொந்த தொழிலும் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி இந்த நேரத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். புதிதாக திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கும்பத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறதால சளி மாதிரியான தொல்லை ஏற்படாமல் பார்த்துக்க பாருங்கள். உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இந்த தை மாத காலம் உங்களுக்கு ஏற்படும். லாபம், பெயர், புகழ் நிச்சயமாக உண்டாகும்.
தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு முறை போய் தரிசனம் செஞ்சுட்டு பாருங்கள். முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது நிச்சயம் நல்ல முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.